புருஷன் புள்ளைங்கள விட்டுட்டு அவருக்காக மட்டும்தான் வந்திருக்கோம். தேவைப்பட்டா அவர் கூட படுக்க கூட செய்வோம். இது யார் சொன்னது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா வந்து பார்க்க போறோங்க. அதுக்கு முன்னால நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் டெய்லி அப்டேட்ஸ், காசிப், கிசுகிசு இது எல்லாத்தையும் உடனுக்குடனே நீங்க வந்து தெரிஞ்சுக்க முடியும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், வீடியோவோட ஆரம்பத்துல அந்த 6 செகண்ட்குள்ள பார்த்தீங்கன்னா, வியூ ப்ராடக்ட்ன்னு வந்து ஒண்ணு ஓரத்துல கார்னர்ல வந்து ஷோ ஆயிருக்கும். அத நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, நெறைய ப்ராடக்ட் ஆஃபர்ல வந்து போயிட்டுருக்கு. நல்ல நல்ல பெர்சன்டேஜ் எல்லாம் வந்து போட்டிருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா மட்டும் அத கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க. இல்லன்னா வந்து ஸ்கிப் பண்ணி வந்து விட்டுருங்க. ரைட். இப்ப அந்த வைரலா போயிட்டு இருக்கக்கூடிய மேட்டருக்கு நம்ம வந்து வருவோம். அ சமீபத்தில கொஞ்ச நாளைக்கு வந்து முன்னாடி விஜய்க்கு வந்து அக்காவா இருப்போம், தங்கச்சியா இருப்போம், தேவைப்பட்டா பொண்டாட்டியா கூட வந்து பார்த்தோன்னா வந்து இருப்போம். அப்படின்னு ஒரு பெண் வந்து பேசியிருந்துச்சு. இன்னொரு பெண் வந்து ஒருபடி மேல போயி, குப்பை பொறுக்குறவன் கூட 4, 5 பொண்டாட்டி வந்து வச்சிருக்கான். ஏன் அவர் வந்து வச்சுக்க கூடாதா? அப்படின்னு வந்து பேச ஆரம்பிச்சது. இது ரொம்ப கடுமையான விவாதத்தையும், பேசுபொருளாவும் வந்து மாறுச்சுங்க. அது மாறுன உடனே, சமீபத்தில பொன்ராஜ்ங்கிறவரு அரசியல் விமர்சகர். முன்னாள் அப்துல் கலாம் ஐயாவுடைய ஆலோசகரா இருந்தவரு. அவர் வந்து சொல்லும்போது என்ன சொன்னாரு அப்படின்னா, "இப்படி பேசக்கூடிய கூட்டம் வந்து எப்படி வந்து உருப்படும்? அப்படி பேசின பெண்ணு வந்து உபச்சாரி" அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்து சொன்னார். அதுக்கு ரசிகர்கள், தொண்டர்கள் எல்லாமே வந்து கொதிச்சு போயி, விஜயே நேரா டிஜிபி ஆஃபீஸ்ல போய் கம்ப்ளைண்ட்லாம் வந்து பார்த்தோன்னா வந்து குடுத்தாப்புல. அப்ப இன்னொரு பக்கம் வந்து சொன்னாங்க, "யோவ்! பொது வெளியில உன் பொண்டாட்டிய ஒர்த் இல்லன்னு வந்து சொல்ற, வாழ்ந்த வாழ்க்கை வந்து ஒர்த் இல்லன்னு வந்து சொல்ற. அது எல்லாத்தையும் தாண்டி இன்னொருத்தி கூட நீ வந்து வர்ற, அது கூட உன் பர்சனலா வந்திருக்கட்டும். ஆனா, உன் மனைவிய பத்தியே தப்பு தப்பா எல்லாரும் வந்து பேசுறாங்களே, இது திமுகவோட சதின்னு வந்து சொல்றாங்களே, காசுக்கு விலை போயிட்டான்னு சொல்றாங்களே, அப்ப அத எதிர்த்து நீ ஏதாவது வந்து பார்த்தோன்னா வந்து கேட்டியா? அத எதிர்த்து எதுவுமே வந்து கேட்கலையே. உங்க இதுல இருக்கக்கூடிய அந்த வல்கார் பாய்ஸ் வந்து எல்லாமே வந்து போட்டு வந்து அப்படி வந்து செஞ்சாய்ங்களே, கிளி கிளின்னு வந்து பார்த்தோன்னா கிழிக்கிறாய்ங்களே, தப்பு தப்பா வந்து பேசுறாய்ங்களே, அசிங்கமா பேசுறாய்ங்களே, அதுக்கெல்லாம் வந்து வராம, இப்ப என் கட்சியில இருக்கிறவங்கள உபச்சாரின்னு சொல்ட்டாங்கன்னு, என்ன உண்மையிலே அரசியல் பண்றதுக்கு வந்திருக்கியான்னு வந்து நெறைய விமர்சனங்கள்லாம் வந்து வர ஆரம்பிச்சதுங்க. ஆனா, இப்ப விஜய் வந்து திருச்சிக்கு வந்து போயிருக்காரு பிரச்சாரத்துக்கு. அங்க போன இடத்துல என்ன ஆயிருக்கு அப்டின்னா, ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பேட்டி குடுக்குறாங்க. ஒரு நடிகன் மேல அன்பு இருக்கணும். "ஓ! இந்த நடிகன எனக்கு ரொம்ப பிடிக்கும்" அப்படின்னு சொல்றதுங்கிறது வந்து வேற. ஆனா, கண்மூடித்தனமான ஒரு காட்டுமிராண்டித்தனமான முட்டாள்தனம் இருக்குல்ல, அந்த முட்டாள்தனத்தோட உச்சகட்ட வெளிப்பாடா, அங்க இருக்கக்கூடிய பெண் வந்து பார்த்தீங்கன்னா பேசும்போது சொல்லுது, "புருஷன், பொண்டாட்டி அதாவது எங்க புருஷன், புள்ளைங்க எல்லாரையும் வந்து விட்டுட்டு அவருக்காக மட்டும் தான் வந்திருக்கோம். தேவைப்பட்டா என்ன வேணாலும் செய்வோம். இவ்வளவு ஏன், எங்களுக்கு தேவைப்பட்டா அவர் கூட நாங்க படுக்க கூட செய்வோம்." அப்படின்னு வந்து பார்த்தோன்னா வந்து சொன்னது. இத பார்த்துட்டு நெறைய பேரு, "அப்ப பொன்ராஜ் விபச்சாரின்னு வந்து சொன்னதுல வந்து தப்பே இல்ல. அப்புறம் எதுக்குடா வந்து முட்டு குடுக்குறீங்க நீங்க?" அப்படின்னு வந்து விமர்சனம் செய்ய ஆரம்பிச்சாங்க. ஏன்னா, பாஜக தலைவர் நயினா நாகேந்திரன் வந்து விஜய் எங்க இருப்பாருன்னு கேட்டப்ப, "த்ரிஷா வீட்ல வந்திருப்பாரு" அப்படின்னு சொன்னதுக்கு எல்லாரும் கடுமையான விமர்சனங்களா செஞ்சிருந்தாங்க. த்ரிஷாவோட கண்டன அறிக்கையெல்லாம் வந்து வெளியிட்டிருந்தாங்க. ஆனா, அதே விஜய் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா, ஏஜிஎஸ் வந்து கல்யாணத்தப்ப, அவங்க குடும்ப நிகழ்ச்சியப்ப புருஷன் பொண்டாட்டி மாரி வந்து மேட்சிங்கா ட்ரெஸ் பண்ணி வந்து மாப்பிள்ளை பொண்ணு போல வந்து அவங்க வந்திருந்தாங்க 2 பேரும். அப்படி வந்திருந்தத வந்து பார்த்தோன்னே, அன்னைக்கு திட்டுனீங்க, இன்னைக்கு வந்து கன்ஃபார்மே வந்து பண்ணிட்டார்ல, அப்படிங்கிறது மாரி வந்து வர ஆரம்பிச்சதுங்க. ஆனா, இப்ப இந்த பிரச்சனையில வந்து என்ன ஒண்ணுன்னா, நீ விஜய் வந்து ஏன் இப்படி இருக்காரு? அவர் கட்சிய சேர்ந்த சிலர்லாம் வந்து இப்படி வந்து பேசும்போதோ, இல்ல பொதுமக்கள் யாராவது பேசும்போதோ ஒரு அறிக்கை விடலாம்ல. என் மேல இருக்கக்கூடிய கண்மூடித்தனமான அன்புனால என்ன பேசுறோம், ஏது பேசுறோம்னு வந்து பார்த்தோன்னா தெரியாம, கண்மூடித்தனம், காட்டுமிராண்டித்தனமா எதுவும் வந்து பேசாதீங்க. வார்த்தைகள்ல கவனம் இருக்கணும், தெளிவு இருக்கணும். அப்படின்னு நீங்க வந்து பார்த்தோன்னா, வந்து ஒரு அறிக்கை விடலாம்ல. அது எதுவுமே விடுறதில்ல. ஏன்னா, விஜயே இதெல்லாம் வந்து ரசிக்கிறாரு. அப்படின்னா என்ன? விஜயே அதுக்கு மறைமுகமா சப்போர்ட் பண்றாரு, என்கரேஜ் பண்றாருன்னு தானே வந்து அர்த்தம். முதல்ல இந்த மாரி விஷயத்துக்கெல்லாம் அவர் வந்து ஒரு தலைவரா இருந்து கண்டிக்கணும். அப்படி கண்டிக்காத பட்சத்துல எல்லாருமே வந்து தற்குறியா மாறிருவாங்க, தறுதலையா வந்து மாறிருவாங்க. ஒரு நல்ல தலைவன் வந்து முதல்ல வந்து தான் கூட்டத்த வந்து ஒழுக்கமா வந்து வச்சுக்கணும். தலைவன் எவ்வழியோ அந்த வழி தான் வந்து பார்த்தோன்னா தொண்டர்களும் வந்து இருப்பாங்க. அதனால இது மாரி பேசக்கூடிய ஆட்கள விஜய் வந்து கூப்ட்டு வந்து ஒண்ணு நடவடிக்கை எடுக்கணும். இல்லாட்டினா அறிக்கை வந்து விடணும். அப்படி விட்டா மட்டும் தான் இது மாரியான உளறல்கள், கிறுக்கல்கள், இந்த கலாச்சாரத்த சீர்கெடுத்துற மாரியான விஷயங்கள்லாம் வந்து நடக்காதுன்னு ஒவ்வொருத்தவங்களும் வந்து கமெண்ட் போட ஆரம்பிச்சிருக்காங்க. இத பத்தி உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்கள கீழ இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம மென்ஷன் பண்ணுங்க.